உள்நாட்டுப் போராலும் பொருளாதார சீர்குலைவாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையில் இன்று நடைபெறும் அதிபர் தேர்தல் எந்த விதத்திலாவது முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா என்கிற இயக்கம் அங்குள்ள தமிழ் மீனவர்கள் மத்தியில் நிலவுகிறது. இலங்கையில் பல பத்தாண்டுகளாக தொடர்ந்த உள்நாட்டுப் போர் கடந்த 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தாலும் அதன் பாதிப்பு தமிழர்கள் மத்தியில் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்றனர் அங்குள்ள தமிழ் மக்கள். அத்துடன் 2020க்கு பிறகு கொரோனா பெருந்தொற்றும் 2022க்கு பிறகான பொருளாதார நெருக்கடியும் இலங்கை மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் அதிபர் தேர்தல் சிறு நம்பிக்கை கீற்றை ஏற்படுத்துகிறது என்றாலும் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக உள்ள நாடாளுமன்றம் மூலம் பெரிய மறுமலர்ச்சியை காண முடியாது என்கின்றனர் தமிழ் மக்கள். ஏனென்றால் எங்களோட தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சியிலும் பிரிஞ்சு இரண்டாக நிற்கணும். அதுக்கு நாங்கள் பெருசாக முடிவும் எடுக்க இயலாது. அன்றைக்கு தேர்தலுக்கு போய்க்கலாம் மக்கள் இந்த மனம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும்னு நினைக்கும். ஒரு தங்களோட ஆரங்கத்தை சொல்லிவிடுறாங்க. அவன் வந்தாலும் ஒன்று தான், இவன் வந்தாலும் ஒன்று தான், எங்களுக்கு நடக்க போகிறது இதுதான் என்ற சூழல். பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் சீர்குலைவுக்கு ஆளாகியிருக்கும் இலங்கையில் இந்த அதிபர் தேர்தல் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் வாக்களிக்க தயாராகின்றனர் தமிழ் மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.